எத்தனை பட்டிமன்ற மேடைகளில், எத்தனை கருத்தரங்கங்களில் இந்த அக்னி பிரவேசத்தை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம். பேரறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். அக்னி பிரவேசம் என்று ஜெயகாந்தன் ஒரு கதையே எடுத்து எழுதினார். அந்த கதை தான் தமிழ் சிறுகதைகளினுடைய போக்கையும் பாதையையும் மாற்றி போட்டது. அப்போ நீங்காத வடுவாக நிலை பெற்றிருக்கிற ஒரு இலக்கிய சம்பவம். அது எனக்கு ரொம்ப அவனுடைய பேச்சில் பிடித்தது என்னவென்றால், 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. எல்லா பக்கத்திலிருந்தும் அந்த பிரச்சனையை அவர் பார்த்தார். இப்போ ஒரு பிரச்சனை நடக்கிறதுனா ஒரு வார்த்தை, அதுதான் அந்த வார்த்தை தானே தவறு. இந்த இடத்துல தீக்காயை யாருக்கு பட்டுது? சீதைக்கா தீக்காயம் பட்டுது? ஒரு காயம் கிடையாது, ஒரு காயம் கிடையாது. அவர் சொன்னார் இல்லை அழகா, தலையில் பூ வச்சிருக்கு. பூ அன்னைக்கு பூத்த பூ, நம்ம மாதிரி 3 நாள் முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்ச பூ இல்லை, அன்னைக்கு பூத்த பூவை தலையில் வச்சிருக்கு. அந்த பூ அன்னைக்கு பூத்த பூன்றதுனால தேன் இருக்கும். அந்த தேனை குடிக்கிறதுக்கு வண்டு வந்திருக்கு. அந்த வண்டு அந்த பூவை சுற்றிட்டு இருக்கும் போதே நெருப்பில் இறங்கிட்டான். இந்த அக்னி சொல்கிறான், இனிமேல் ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டான்டாராமா. நீ சீதையை சுடலைன்னா பரவாயில்ல, சீதையினுடைய பூவை சுடலைன்னா பரவாயில்ல, பூவை சுற்றி இருந்த வண்டை கூட நீ சுடலையேடா அப்படின்னு எல்லா பயிலும் என்ன திட்டுவான்னு அக்னி சொல்கிறான். ஸோ சீதைக்கு தீக்காயம் படலை, தீக்காயம் பட்டது தீக்கு. அவளுடைய கற்பு என்ற தீயினால் காயப்பட்டது அக்னி. கம்பன் மிக அழகாக அதை சொல்லுகின்றான். உள்ள இருந்து கத்துறானா. ராமன் கேட்குறான்னு, யாருடா நீ கத்துற? நான் தான் நெருப்பு, நீ ஏன்டா கத்துற? ஏன்னா இந்த தீ என்னை சுடுகிறது என்று அக்னி சொன்னார். இப்போ தீக்காயம் பட்டது சீதைக்கல்ல, தீக்கு. இப்போ தீக்கே தீக்காயம் பட்ட ஒரு சம்பவத்தை பொதுவாக பேசுகிறவர்கள் அந்த சொற்கள் சீதையினுடைய மனத்தை எப்படி சுட்டதுன்னு சொல்லுவாங்க. அதை தம்பி ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னார். இதை விட சிறப்பாக அதை சொல்ல முடியாது. ஆனால் அதை அவர் முடித்த விதம் இருக்கிறதே, தனக்கே தன்னை பற்றிய ஒரு தாழ் உணர்ச்சி இருக்கிறதே, அதிலிருந்து அவளை மீட்டு கொண்டு வருவதற்காக இது ஒரு ராம நாடகம் என்று சொல்லி நியாயத்தை நிறுவிய வரையிலே அவருடைய பேச்சு முழுமையாக எல்லா பக்கத்தையும் சுழன்றடிக்கக்கூடிய பேச்சாக இருந்தது. கம்பன் என்ன சொல்ல வரான், என்ன நியாயத்தை நிறுவுகின்றான்? தாமல் சரவணன் பேசினதுலேருந்தே எடுக்கலாம். தனிமையிலே அரங்கேறியிருக்க வேண்டிய சில சொற்கள் பொது இடத்துக்கு வந்துருச்சு. இதுதான் பிரச்சனையினுடைய ஆணிவேர். ராமன் கடவுள் தான், அவன் தான் பரம்பொருள், அவன் தான் நம்ம எல்லாருக்கும் கதி. அதனால மனிதனாக இறங்கி வருகிற போது மனிதருக்குள்ள சில சலனங்கள், தடுமாற்றங்கள் அவனுக்கும் இருந்தது என்பதை கம்பன் ஒழிக்க விரும்பவில்லை. அதுதான் இலக்கியத்தினுடைய சிறப்பு. கம்பனுக்கு பின் வந்த துளசி இப்படி ராமனை பார்க்கவில்லை, பரம்பொருளாக மாத்திரம்தான் துளசி பார்க்கிறார். கம்பன் அப்படி பார்க்கவில்லை. மனுஷனா வந்துட்டாயா, அப்ப மனுஷன் அப்படி இப்படி சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல சில சொற்கள் அவன் வாயிலிருந்து வந்துடுறது பாருங்க, அதுதான் மனுஷன் கம்பன் சொல்றான் நமக்கு. இப்போ இது கணவனும் மனைவி தனியா இருந்து தான் அவங்க சந்திச்சிருக்கணும். ஏன்னா 10 மாசம் அவ தவம் இருந்து வந்திருக்கான். இதில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினது இவன், இந்த ஆள் யாரு? விபீஷன். சும்மா கிடந்த சங்க இவன் தேவியசி. அது ரொம்ப அழகாக சொன்னார் தம்பி. உன்னும் காலே கொணர்தின்னா ராமன் என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படின்றதுக்குள்ள கொண்டு வான்னு அர்த்தம். நான் இப்போ நினைக்கிறேன் இல்லை, நினைக்கிற நிமிஷத்துக்குள்ள சீதையை கொண்டு வான்னா இவ்வளவு டெக்கரேஷனுக்கு டைமே கிடையாதுன்னு அர்த்தம். அதை காதில் வாங்கிக்காம சில பேர் பெரிய தலைவர்களுக்கு சில அடியார்கள் இருப்பாங்க, அவங்க தொல்லை தாங்கவே முடியாது. என்னுடைய தலைவர்களுக்கு நன்மை செய்கிறதா நினச்சி எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. விபீஷணன் அப்படித்தான். சீதையை அலங்கரித்த போனால் கூட பரவாயில்ல, அதுக்கு 4 பேரை கூப்பிட்டான் பாருங்க, அதுதான் என்னால் மன்னிக்கவே முடியல. 4 பேர் யார் தெரியுமா? திலோத்தமை, ரம்பை, ஊர்வசி, மேனகை. 4 பேரையும் கூப்பிட்டுருக்கான். முதல்ல இந்த 4த்துக்குமே ஒன்னோட ஒன்று ஒத்து போயிருக்காதுன்றது என்னுடைய முடிவு. கூப்பிட்டா ஒரு டாக்டரை கூப்பிடணும், கூப்பிட்டா ஒரு பியூட்டிஷியனை கூப்பிடணும். 4 பேர் கூட ஒன்றுத்துக்கு ஒன்று அடித்து இன்னும் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்க எப்படிலாம் டெக்கரேட் பண்ணாங்களே தெரியுமா? சீதையை அலங்காரம் நடந்தது. கம்பன் எழுதுற அவர் சொன்ன மாதிரி 15 பாட்டு நேரமே கிடையாது. நம்ம ஆள் இங்கே வெயிட்டிங்க, நீ இந்த செகண்ட் கொண்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் 15 பாட்டு, டைமே இல்லை. முதல்ல என்ன பண்ணாங்களா, முடியை சீர்படுத்தினாங்க. அதுக்கே ஒரு பாட்டு எழுதியிருக்கா கம்பன். இவ 10 மாதம் இருந்த நிலத்தை விட்டு எழுந்திராம இருந்தவளோட முடி எப்படி இருக்குங்க நான் சொல்ல வேணாம் உங்களுக்கு. இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு எழுந்திடாதாள்.
உட்காந்த இடத்த விட்டு கூட அவள் எந்திரிக்கல. அவளுடைய முடியை சுத்தம் பண்ண இந்த கோபுரங்கள் சாவதில் சுகாசினியை பார்லருக்கு அழிச்சிட்டு போனபோது அவ்வளோ நேரம் ஆகும். அதை அந்த வேணியை பிரித்து பிரித்து சுத்தம் செய்தாங்களா. கம்பன் எழுதினா வேதத்தை பிரித்து பிரித்து பொருள் கொள்ளுவது போல அவள் வேணியை பிரித்து பிரித்து அவங்க சுத்தம் பண்ணாங்களாம். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். சந்திரனுக்கு 27 மனைவி, 27 ராசி, சந்திரனுக்கு 27 மனைவி, 27 மனைவிகளும் போடுகிற அளவு நகையை சீதைக்கு போட்டாங்களாம். இப்போ ஒரு பொண்ணு போடுற அளவு நகையை போட்டாலே அதுக்கு அரை மணி நேரமாக தான் ஆகும். சில இந்த திருகாணியை தேடி அப்போதான் கீழே விழும். அவசரமாக போடுங்க, கட்டாயம் கீழே விழும். அது தேடி எடுக்கவே நமக்கு 5 நிமிஷம் ஆகும். 27 பெண்களினுடைய நகையை சீதைக்கு போட்டால் எவ்வளோ டைம் ஆயிரும். அப்புறம் பொன்னாலேயே செய்த ஆடையை போட்டிருக்காங்க. இதெல்லாம் கூட நான் மன்னிப்பேங்க, மன்னிக்கவே முடியாது. கடைசியில் தாம்பூலத்தை வேற கொடுத்து அதை வேற சாப்பிடுண்டு அவள் கணவனை பார்க்கணுன்னு காத்திருக்கா. சோறு இல்லை அவளுக்கு, சோறு தின்னாதவனுக்கு தாம்பூலம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த இதழ்கள் சிவப்பாக தெரியணுன்றதுக்காக இவ்வளவு அழிச்சாட்டியமும் செஞ்சதுக்கு பின்னாடி இருந்தது விபீஷன். அதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். கடைசியில் விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்தாங்க. இந்த அனந்த் அம்பானி கல்யாணம் மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். அதில் தானேங்க விமானத்தில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. இதுக்கு நடுவில் ராமனுடைய நேரம் சரியில்லை, சீதைக்கு நேரம் சரியில்லை. இதுக்கு நடுவில் சீதையை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்களான்னு தேவலோகத்தில் எல்லோரும் கூட்டிட்டாங்க. தேவர்கள் என்றைக்குமே சும்மா வர மாட்டாங்க, எல்லாம் வீட்டுக்காரமாக கூட்டிகிட்டு வராங்க. ஒரே கூட்டமாயிருச்சாங்க. கூட்டமானாங்க அவர் சொன்ன மாதிரி போட்டு அடிக்குது. யார்? அரக்கர்கள் தேவர்களை அடிக்கிறார்கள். ராமன் அவதாரமே அரக்கர்களை ஒழித்து தேவர்களை வாழ வைக்க. கடைசியில் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ராமன் ஜெயிச்ச பிறகு அரக்க பதரெல்லாம் சேர்ந்து தேவர்களை அடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இவ்வளவும் பார்த்துட்டு இருந்த ராமனுக்கு டென்ஷன் வருமா வராது? ஒரு மனுஷனா நீங்கள் பதில் சொல்லுங்க. இதுக்கப்புறமா இவ்வளவு அலங்காரத்தோடு இறங்கி வர. ஆனால் கம்பனுடைய கவிதையை மேலோட்டமாக படிக்கவே கூடாது நண்பர்கள். அற்புடன் அண்ணலும் அமைய நோக்கினான் என்று கம்பன் எழுதினான். அந்த வரியில தான் இருக்கு அந்த மர்மம் முடிச்சு. நீங்க அந்த வரியை விட்டுட்டு அதுக்கு பிறகு அவன் திட்டினதெல்லாம் படிச்சீங்கன்னா விபரீதமான பொருள் எடுத்துரு. நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். நான் ஒரு மனைவி, ரொம்ப நல்ல மனைவி, அவளை போன்ற ஒரு உத்தமி இந்த உலகத்திலே இருக்க முடியாது. கல்யாணம் 15 வருஷம் ஆகுது. ஒரு நாள் வீட்டுக்காரரோட சண்டை வந்துடும். சண்டை முற்றுகிற போது அந்த நிலைமையினுடைய வேகத்தில் அவன் என்ன சொல்லிட்டான்னா, உங்களை கட்டினதுக்கு அப்போ பார்த்த டாக்டர் பொண்ணு பார்க்க வந்தாரு, அவரே கட்டியிருக்கலான்ட்டு. அந்த ஆள் அதை பிடிச்சிக்கிட்டான். ஓ, அப்போ 15 வருஷமா நீ அந்த ஆளைத்தான் நினைச்சிக்கிட்டே இருக்க என்று அவன் கேட்டால் அது அவளுக்கு நியாயம் செய்ததாகுமா? அப்ப சில வார்த்தைகளை சில சந்தர்ப்பங்களிலிருந்து நீங்கள் பிரித்து பார்க்க கூடாது. இதுதான் கம்பன் நமக்கு சொல்லுகிற பாடம். சில கடுமையான வார்த்தைகள், விழுங்க முடியாத வார்த்தைகள், சுடுகின்ற வார்த்தைகள், தொட்டால் நோகின்ற வார்த்தைகள், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாத சொற்கள் சில பேர் சொல்லுகிறார்களே, இந்த வார்த்தைகள் வந்தால் கூட குடும்பங்கள் பிரிந்து விடக்கூடாது என்பதுதான் கம்பன் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். ராமன் சொன்ன வார்த்தைகளுக்கு நியாயம் இருக்கிறதா? நியாயமே கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகளை பார்ப்பதற்கு முன்னால் அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கணும். அதனால தான் கம்பன் மறக்காமல் எழுதினான். அண்ணலும் அமைய நோக்கினான். அற்புடன், அன்போடு இறங்கி வர சீதையை பார்த்து வெறுப்போடு இல்லை, அற்புடன் அமைய நோக்கினான். அமைய என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? அம்மா, இது ஒரு நாடகம் நான் இப்போ நடத்த போகிறேன் என்று ஒரு குறிப்பது. அதுக்கு காரணம் என்ன? 2 தம்பி சொன்ன காரணம் ரொம்ப அழகான காரணம். அவளுக்கே அவளை பற்றி இருக்கிற தாழ் உணர்ச்சியிலிருந்து அவளை மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அதுன்னு சொன்னார். மிக மிக அழகான, வித்தியாசமாக சிந்திக்கிற இளைஞர்களை பார்த்தால் அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல சிந்தனை அது. அவள் வாழ்நாள் முழுக்க அயோத்தியில் வாழ்ந்திருக்கிற போதெல்லாம் யாரோ அங்கே சிரிப்பாங்க. இவளுக்கு தோணும், என்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்களோ, நான் ராவணன் வீட்டில் 10 மாதம் இருந்ததை நினச்சி தான் இவனுங்க என்னை பற்றி தப்பா. அவன் அதுக்கே சிரிக்கலை. ஆனால் இவளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று குற்ற உணர்ச்சி அவளுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி அவளை கொல்லாமல் இருப்பதற்கு, அக்னியை சாட்சி சொல்லிட்டான்டா, சிவபெருமான் சாட்சி சொன்னான்டா, அப்புறம் நீ என்னடா சொல்லுது என்ற தைரியம் அவளுக்கு வருவதற்காக நடத்தப்பட்ட நாடகம்னு தம்பி சொன்னதை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றேன். 2வது இருக்கு, அதைத்தான் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு நாடகம். ஏனென்றால் ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து இப்படி பேசலாமா என்றால் பேசக்கூடாது. எந்த மனைவியும் இதை பொறுக்கலாமா என்றால் பொறுக்கக்கூடாது. அதற்கு பிறகும் சீதை பொறுத்தால் கணவன் பேசினான் என்றால் ஒன்றே ஒன்று தாங்க, தனி மனிதர்களுக்கான நியாயமும் சமூக மனிதர்களுக்கான நியாயமும் எப்போதும் ஒன்று அல்ல. ஒரு சமூகத்தில் ஏன்னா இவன் ஏற்கனவே 14 வருஷம் முடிஞ்சிருச்சு, இவன் அரசன் ஆயிட்டான் ஏற்கனவே.
இவ அரசனாக போகிறவனுடைய மனைவியை பற்றி சந்தேகம் வரக்கூடாது. சீசர்ஸ் வைஃப் இஸ் பியாண்ட் சஸ்பிஷன் என்று ஷேக்ஸ்பியர் எழுதுகின்றார். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக அவள் இருக்க வேண்டும். அதை எப்படி நிரூபிப்பது? பொதுவிலே வைத்துத்தான் நிரூபிக்க வேண்டும். அப்ப நீங்க கேட்கலாம், இது கணவனுடைய மனதுக்கு தெரிந்தால் போறாத? புதுமைப்பித்தன் அதை தான் எழுதினார், சாப விமோசனத்தில் எழுதுறார். அவன் மனசுக்கு தெரிஞ்சா போறாதா, மன்றத்துக்கு தெரிய வேண்டுமா என்று புதுமைப்பித்தன் எழுதுகிறார். மன்றத்துக்கு தெரிய வேண்டும், வேற வழியிலேயே. ஒரு தலைவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரும் பதவியில் இருக்கிறார். அப்ப சமூகம் அவருக்கு மாத்திரமா மரியாதை தருகிறது? அவருடைய குடும்பத்தினருக்கு சேர்த்து தானே மரியாதை கொடுக்கிறது. செக்யூரிட்டி அவருக்கு மாத்திரமா? அவருடைய மனைவிக்கு சேர்த்து தானே செக்யூரிட்டி தராங்க. அப்போ ஒரு பதவி தருகிற மற்ற விஷயங்களை குடும்பத்தினர் வாங்கி கொள்ளுகிற போது அவர்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை தலைவர்கள் மாத்திரம் நிரூபித்தால் போதாது, அவர்கள் குடும்பத்தினரும் நிரூபிக்க வேண்டும். அதுதான் சீதைக்கு அந்த பொதுவிலே வைத்து இந்த விசாரணை நடந்ததற்கான காரணம் இது. அப்ப தயரதனே வந்து சொல்லிட்டான், நெருப்பை வைத்து சத்தியம் செய்வது நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு வழக்கம் என்று தயரதன் சொன்ன பிறகு சீதையினுடைய மனத்துயிர் மாறி இருக்க வேண்டும். முழுமையாக மாறியதா என்பதை சீதையை தவிர வேறு யார் சொல்ல முடியும்? அவள் ஒருத்தி தான் சொல்ல முடியும். அதை விழுங்கி கொண்டு வாழ்ந்தாள். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் நண்பர்களே, அந்த சொல்ல அவளுக்கு சுட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்படிலாம் மறக்க முடியாது. அப்படிதானே? எவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, எவ்வளோ பெண்கள் இருக்கீங்க. அதே மாதிரி பெண்கள் சுடு சொல் சொன்னாலும் ஆண்கள் பொறுத்து கொண்டு சரி ஏதோ சொல்லிட்டா விட்டு தள்ளுன்னு தான் இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகம் வந்து குத்தும். அப்படிலாம் வார்த்தைகள் செத்து விடாது. அதற்கு பிறகு ஏன் சீத்தை சும்மா இருந்தா? டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்புகிறேன், மை லாயர் வில் டாக் டு யூ, ஏன் சொல்லலை என்றால் வள்ளுவன் தான் இதற்கு பதில் சொல்லுகின்றான். வள்ளுவன் சொல்கிறான், அப்போ ஒரு குடும்பம்னு வந்துட்டு நீ என்னத்து குடும்பம்னு அவன் சொல்லலை, ஆனால் குடும்பத்துக்கு தான் சொல்கிறான் அவன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்பது எந்த உறவுக்கும் பொருந்தும், குறிப்பாக கணவன் மனைவி உறவுக்கு ரொம்ப பொருந்தும். அப்ப சீதை மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைச்சிருப்பா? என் ராமன் நான் சொன்னான், அகலிகையே மன்னித்தவன், என்னுடைய கற்பை பற்றி அவனுக்கு தெரியாதா? அவனுடைய குணத்தை நாடி இருப்பாள். அவன் குணத்தின் குன்று, இப்படி பேசுகிறவன் இல்லை, குற்றமும் நாடி. ஆனா இந்த இடத்துல இப்படி பேசிட்டானே, இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லிட்டானே, ஒருவேளை நான் அரசி என்பதனால எல்லாருக்கும் அவன் நிரூபிக்க இப்படி செய்தானா? குணம் நாடி குற்றமும் நாடி, இது ரெண்டுத்துல மிகை எது? குணம்தாங்க மிகை. ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அவனை மாதிரி இருக்க முடியுமா? எனக்காக எப்படி காடு அதிர அதிர நடந்து வந்தான். பீகார்ல இருக்கான் ராமன், மறந்துடாதீங்க. இலங்கையில் இருக்கா சீதை. இந்த டிஸ்டன்ஸை ராமன் எப்படிங்க கவர் பண்ணா? ராவணனுக்கு இருந்த மாதிரி அவனுக்கு விமானம் இருந்ததா? கால்கள் தேய 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 நடந்து வந்து தன்னுடைய மனைவியை காப்பாற்றின ராமன் இந்த இடத்திலே குணத்தை கொள்ள வேண்டும் என்று சீதை முடிவு செய்தாலே, அதனால்தான் உடனேயே ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்க. கம்பன் அழகா அதை நமக்கு ப்ரூவ் பண்றான். சீதைக்கு கோபம் இல்லைன்னு கம்பன் ப்ரூவ் பண்றான். ரெண்டு பேரும் விமானத்தில் ஏறிட்டாங்களாம். ராமன் சீதையிட்ட காமிச்சான், இந்த இடத்துல தான் ராவணன் செத்தான், இது இந்த இடத்துல தான் கும்பகர்ணன் செத்தான், இது இந்த இடத்துல தான் நான் சுக்ரீவனை பார்த்தேன். சீதை கேட்டாலாம், அனுமனை நீங்க எங்க பார்த்தீங்கன்னு கேட்டாலும். இப்போ கோவம் இருந்தா என்ன முழுக்கவே பேசாம தானே இருக்கணும்? அனுமனை எங்க பார்த்தீங்கன்னு கேட்ட போது அவளுடைய மனம் அந்த காயத்தின் வடுவோடு இருந்தது. ஆனால் காயத்தை மறந்து விட்டது. அதற்கு காரணம் அவன் அரசன் என்ற நியாயத்தினால் அவள் அதை மறந்தாள் என்பதை தம்பி மிக அழகாக சொல்லி காட்டினார். பெருமக்களை இப்படித்தான், எல்லா காயங்களுக்கும் பின்னால் நியாயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு காயத்தை சுமந்தவர்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது, காயத்தை கொடுத்தவர்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒரே ஒரு விஷயம்தான், காயப்படுத்துவதற்கு முன்னால் காயப்படுத்துகிறவர்களுடைய நியாயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யார் அந்த காயத்தை வாங்கி கொள்ள போகிறார்களோ அவர்கள் கீழே நீங்க மேலே இருக்கலாம், பதவியில, பணத்துல, செருக்குல, பொசிஷன்ல, குடும்பத்துல, செல்வாக்குல, எதுலையுமே நீங்க மேல இருக்கலாம். ஆனா யாருக்கும் ஒரு காயத்தை செய்வதற்கு முன்னால் அவர்களினுடைய நியாயம் என்ன என்று யோசித்து பார்த்தால் நீங்கள் செய்கிற காயத்தை யோசித்து செய்வீர்கள். சில அம்ப போட்டு தான் இந்த படத்துல இருக்கு பாருங்க, இங்க ராமன் தான் இருக்கா, இலக்குவன் படத்தையே போடலை. ஏன்? ஏன்னா இலக்குவனுக்கு இதுல சம்மதமே கிடையாது. தம்பி அதை அழகா சொன்னார், இலக்குவனுக்கு அண்ணன் இதை செய்ததில் சம்மதமே கிடையாது, அதனால தான் இலக்குவன் படமே இங்க இல்லை. சுக்ரீவன் படம் இல்லை. ஏன்? அண்ணன் விழுந்ததை பார்த்து அழுது கீழே விழுந்த ஆளே சுக்ரீவன் தான். அப்போ இது ராமனுக்கும் வாலிக்குமாக இருந்த அந்த இடத்திலே வாலிக்கு காயம்பட்டது. அந்த காயத்துக்கான நியாயம் என்னவென்றால், ராமனே எனக்கு அருள் தர முக்தி தர வந்த பிறகு இனிமேல் என்ன இருக்கிறது என்று அந்த வேறு உலகத்துக்கு அவன் போய்விட்டான்.
அதே போலத்தான் வீடணனுக்கும். வீடணன் பற்றி எல்லாரும் பழி சொல்வதாக தெய்வானை சொன்னார்கள். வீடணன் இன்றைக்கு சிரஞ்சீவி வீடணனுக்கு மரணம் கிடையாது. இன்றைக்கும் எங்கேயோ தான் இருந்துட்டு இருப்பான். இந்த பழியை பற்றி வீடணன் கவலைப்படுவானா? பெருமக்களை, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் அறத்தை செய்து உங்களுக்கு பழி வந்தால், நீங்கள் சரியான வழியில் போன பிறகும் உங்கள் மீது பழி வந்தால் வீடணனை போல வாழுங்கள். வீடணன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த இடத்துல இருந்தான், எல்லாரும் அவனை திட்டினாங்க. இந்திரஜித்து கண்ணா பின்னான்னு பேசினான். என்ன மானம் எம்மோடு போயிட்டு, உனக்கெல்லாம் மானமே கிடையாதுன்னு சித்தப்பாவை பார்த்து இந்திரஜித்து சொன்னான். வீடணனை பார்த்து இந்திரஜித்து சொன்னான். ராவணன் சொன்னான், ஏன்ப்பா உனக்கு சண்டை போட பயமா இருக்கா? நீ பாட்டுக்கு பத்திரமா இருந்துக்க. இஞ்சி திருநகர் இந்த இடத்துல காவல் உள்ள இடத்துல நீ ஜாலியா இருப்ப, நாங்களாம் போய் சண்டை போடுறோம். வீடணன் படாத அவமானம் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி ராமனே வீடணனை திட்டுறான். அத்தனை அவமானப்பட்டும் வீடணன் ஏன் அந்த அவமானத்தை உள்ளே வாங்கி கொள்ளவில்லை? நீ சரியான பாதையில் இருந்தால் நீ உன்னை அவமானப்படுத்துகிறவர்களை விட நீ மேலே போயிட்ட. மலையிலிருந்து கீழே பார்ப்பது போல உன்னை அவமானப்படுத்துகிறவர்களை நீ பார்க்கலாம். அப்ப யாராவது நீங்கள் முன்னேறும் போது அவமானப்பட்டால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர்களோடு பதிலுக்கு சண்டை போடுவது பதில் அல்ல, அவர்களை விட மேலே போவது மாத்திரம்தான் அதற்கு பதில். தான் வீடணன் சொன்னான். அவன் அந்த மேலே பிளேனுக்கு போயிட்டான். அவன் நிறைவாக அகலிகை, காயமே கல்லாக இருந்த அகலிகையை தன் தாய் என்று சொல்லி ராமன் மன்னித்த போது அதில் எல்லாருக்கும் ஒரு பாடம் இருக்கிறது. தவறுகள் நடக்கலாம், ஆனால் தவறை உணர்ந்தவர்கள். அதனால்தான் ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார், தவறுகள் குற்றங்கள் அல்ல என்று ஒரு கதை எழுதினார். குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவை, தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டியவை மாத்திரமே. அப்போ ஒரு தவறு, அவ குற்றம் செய்யல. வால்மீகியினுடைய அகலிகை குற்றம் செய்தா, கம்பனுடைய அகலிகை தவறு செய்தா. குற்றங்களை தண்டியுங்கள், ஆனால் தவறுகளை மன்னித்து விடுங்கள். அந்த மன்னிப்பு தான் அந்த தவறுக்கான நியாயம் என்ற 4 நீதிகளை இந்த 4 கதாபாத்திரங்களும் நமக்கு சொன்னது. கம்பன் என்றென்றும் இந்த மண்ணிலே வாழ்வான். ஒரு நாள் பாரதியார் மொட்டை மாடியிலே படுத்து கொண்டிருந்தார். வானத்தை பார்த்தால் வானில் பறக்கும் புள்ளெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், கானில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலும் நான், விண்ணில் தெரியும் மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று சொல்லிவிட்டார். கம்பனுடைய கவிதையிலே ஒரு சொல்லாகவாவது நான் இருக்க மாட்டேனா என்று மகாகவி பாரதி ஏன் ஆசைப்பட்டார் என்றால், ஒவ்வொரு சொல்லும் வாழுகின்ற வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை நமக்கு உருவாக்குகின்றன. அப்படிப்பட்ட புரிதல்களை கொண்டு மனித உறவுகளை அணுகுகிற போது, அறத்தை அணுகுகிற போது ஒரு சமூகம் மேலே நிற்கிறது, தனி மனிதன் மேலே நிற்கின்றான். எனவே அறத்தை நோக்கி நம்மை செலுத்துகின்ற இந்த காப்பியத்துக்கு விழா நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை கம்பன் கழகங்களுக்கும், குறிப்பாக பொன்விழா காணுகின்ற சென்னை கம்பன் கழகத்தின் அனைத்து சான்றோர்களுக்கும், அம்பத்தூர் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் வந்திருக்கிறார், கம்பவாரதி ஐயா இங்கே இருந்தார்கள், அத்தனை பெரியவர்களும் வந்து கம்பனின் அடியிலே இருக்கின்றோம். என்ன காரணம்? கம்பன் வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தருகின்றான். அந்த வாழ்க்கையை கற்பதனால் சமூகம் மேன்மை அடைகிறது, தனி மனிதன் மேன்மை அடைகிறார். அந்த லட்சியத்தை நோக்கி நம்மை செலுத்துகின்ற சென்னை கம்பன் கழகம் 100 ஆண்டு 200 ஆண்டு என்று மேன்மேலும் வளருவதற்கான என்னுடைய பிரார்த்தனையை பதிவு செய்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் மருந்து, கம்பன் தமிழ் நல்ல மருந்து. நற்றமிழ் முற்றத்தை மிகச் சிறப்பாக